இந்த தளத்தின் மூலமாக இன்னும் ஒரு காணொளி மூலம் சந்திக்கிறோம். இந்த புகைப்படம் எல்லோருமே இன்றைய சமூக வலைதளத்திலே அதிகம் பார்த்திருப்பார்கள். ஆனால் நாடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாவிட்டால் இதுவரை காலமான தேர்தல்களிலும் இது போன்ற புகைப்படம், இப்படியான புகைப்படங்களைத்தான் நாங்கள் பார்த்தது வழமை. ஆனால் அதற்கு மாறாக அதிலே உங்களுக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ தெரியாது, இப்படியான சில விஷயங்கள் உள்ளிட செய்யப்பட்டு இந்த ஸ்ரீலங்காவினுடைய வரைபடம் வெளியிடப்பட்டிருக்கிறது. டொங்கி ஏரியா இன் ஸ்ரீலங்கா அக்கார்டிங் டு சர்வே அப்படின்னு போட்டு இந்த வாக்களிப்பு மூலமாக வாக்களித்திருக்கக்கூடியவர்களை தரத்தாழ்வாக செயற்படக்கூடிய சில விஷயங்களை குறிப்பிட்டு அந்த பதிவுகள் போடப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பாக இந்த விடயம் என்பது மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ ஏனையவர்கள் போட்டியிடுகிற போது இது போன்ற ஒரு வரைபடத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இது வாக்களிப்பினுடைய அடிப்படையிலான வரைபடம். இதிலே நீலத்தாலே குறிகாட்டப்பட்டிருப்பது மஹிந்த ராஜபக்ஷ, பச்சையாலை குறிகாட்டப்பட்டிருப்பது மைத்ரிபால சிறிசேன. அதே போலதான் இது சஜித் பிரேமதாச, கோட்டாபய ராஜபக்ஷ போட்டிட்டு இருக்கிற போது சிவப்பு நிறத்திலே வர்ணம் தீட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் கோட்டாபய ராஜபக்ஷ, பச்சை நிறத்திலே காட்டப்பட்டிருப்பது குறிப்பாக இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. இந்த விடயம் என்பது சரத் பொன்சேகா காலத்திலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையிலான இந்த வரைபடம். பச்சை நிறத்திலே பொன்சேகா, நீல நிறத்திலே ராஜபக்ஷ காட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படங்களை பார்த்து பழக்கப்பட்டிருப்போம். இது இந்த முறை இறுதியாக நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளுடைய அடிப்படையிலே செய்து கொள்ளப்படக்கூடிய புகைப்படம். இதிலே சிவப்பு வர்ணத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடியது அன்றுகுமார திசாநாயக்க, பச்சை வர்ணத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடியது சஜித் பிரேமதாச, அதே போல ஏனைய உதிரிகளுடைய நிறங்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டு இந்த வரைவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்துக்கு கீழே வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த விடயங்கள் ஏன் தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை சம்பந்தமாக நாங்கள் பார்த்துவிட்டு போக வேண்டும். இது யார் சொன்னாலும் இப்போது கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. இது 2010, 15, 19, 24 இந்த 4 ஆண்டுகளிலே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைபடம். வடகிழக்கிலே வாழக்கூடிய மக்கள், அதே போல எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை தொடர்ச்சியாக தேர்தலிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இந்த முடிவுகள் அல்லது இந்த வரைபடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லது உருவாக்கி இருக்கிறது. மக்கள் தாங்களாக அளித்திருக்கக்கூடிய வாக்குகளுடைய அடிப்படையிலே இது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த வரைபடம் எப்போது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வளவு காலமாக தொடர்ந்து அந்த மக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டினுடைய விகிதம் மாறுபடாமல் தொடர்ந்து இருக்கிறது என்பதிலே ஒரு காரணம் இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாத ஒரு நிலை இருப்பதனுடைய காரணமாகத்தான் இந்த வர்ணம் அல்லது இப்படியான ஒரு வரைபடம் தொடர்ந்து இங்கே நிலைத்திருக்கிறது. ஆனால் இப்போது பதவியேற்றக்கூடிய அன்றுகுமார திசாநாயக்கவிடம் ஜனாதிபதியாக ஒரு பொறுப்பு இருக்கிறது. எல்லா இடமும் ஒரே வர்ணமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மக்கள் சமத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த சமத்துவம் கொடுக்கப்பட்டால் இந்த வர்ண மாற்றங்கள் பெரிதாக காலம் எடுத்துக் கொள்ளாது என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். இதே சுத்தியான விருப்பம் கூட நிறைய பேருக்கு இதுவாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தும் தோற்றம் பெற்றிருக்கிறது. முடியுமானால் 2029 அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய காலம் இருக்கிறது. அதுக்கு முன்பாக இடம்பெறுமா இல்லையா என்பதற்கு அப்பாலே இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முறையினுடைய அடிப்படையிலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த ஜனாதிபதிக்குரிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 2024 நடத்தப்பட்டிருக்கிறது. 2029 வருகிற போது அந்த வர்ணத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் இந்த முறை தேர்தலை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாடு அனுரவோடு என்ற விடயத்தின் மூலமாக அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனுடைய யதார்த்தங்களையும் நியமங்களையும் நாங்கள் அவ்வளவு இலகுவிலே தாண்டி போக முடியாது. குறிப்பாக ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆளப்படுதலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வேறு பிரித்து பார்க்கப்படுவதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் கணிசமாக இதிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் ஒரு செய்தியை சொல்ல விளைந்திருக்கிறார்கள். அந்த செய்தி சொல்ல விளைந்ததனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் இந்த வர்ணங்கள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தனியே இதை வர்ணங்களாக எடுத்துக்கொள்ளாமல் மக்களுடைய சிந்தனைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விடயம் மிக குறிப்பாக சொல்லப்படுகிறது. இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுப்பதற்கு 2010 மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த காலத்திலே அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை. அந்த தேர்தலை பெற்றதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பங்கெடுத்துக் கொண்டார்கள், பங்கு போட்டுக் கொண்டார்கள் தான் சொல்ல வேண்டும். அதுபோல தமிழர்களோ முஸ்லிம்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஏன் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சி காலங்களில் கூட மக்கள் இந்த முறைகளிலே எந்தவித மாற்றங்களையும் உணராத ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த வாக்களிப்பு முறை இருந்து கொண்டிருக்கிறது. மாகாணங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், மக்கள் தங்களை வேறு பிரித்து ஆள்கிறார்கள் என்ற சிந்தனையிலே வராத மாற்றங்கள் தான் இவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறது. திட்டமிட்ட குடிப்பரம்பலாக இருக்கலாம், அதை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அத்துமீறிய குடியேற்றங்கள், அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவற்றிலே மிக தெளிவாக பிரதிபலித்திருக்கிறது என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் அரியணையனுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் கூட கணிசமாக அந்த செய்தியை தான் சொல்லியிருக்கிறது. அது தொடர்பிலே பலர் பல்வேறு விதமாக அவர் தோற்றுவிட்டார், தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது, தமிழ் தேசியம்
காரணம் அந்த மக்கள் இருந்து விலத்தி போயிருக்கிறது என்ற விவரணங்களை எல்லாம் நீளமான கட்டுரைகளாக நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அதன் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னுமே தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய விடயங்களுக்கான தீர்வை இந்த இனம் வேண்டி நிற்கிறது. பயங்கரவாத தடை சட்டம், அதே போல பாதுகாப்பு கெடுபிடிகள், அரசியல் கைதிகளாக வாடக்கூடியவர்கள், காணி அபகரிப்பு, நிலப்பிடிப்பு, இப்படியான விடயங்கள், பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகள் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து மீட்டுக் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன சிக்கல்களாக தோன்றக்கூடிய மிக பூதாகரமான பிரச்சனைகளை இவற்றுக்கான தீர்வை அந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை அவருக்கு வாக்களித்திருப்பதன் மூலமாக சொல்லக்கூடிய அந்த செய்திகளாக அதிலே அவதானிக்கலாம். சரி, இந்த கருத்துக்கள் தொடர்பிலே ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த புகைப்படம் அதனோடு ஒட்டியிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு பின்னூட்டங்களாக நான் நினைக்கிறேன் அந்த பதிவை போட்டிருக்கக்கூடிய தளம் கூட யோசித்திருக்காது இவ்வளவு எதிராக இந்த கருத்துக்கள் தங்களுக்கு திரும்பும் என்று சொல்லி. ஆனால் பல பேர் நல்ல விதமான கருத்துக்கள், அந்த பதிவுக்கு எதிரான கருத்துக்களாக மனிதாயமான அடிப்படையில் இன உணர்வோடு சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். முதல் காணொலியில் நான் குறிப்பிட்டது போலதான் இந்த பிரச்சனை இனப்பிரச்சனை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவு சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை ஒன்றை அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார்கள். அந்த சமமாக நடத்தப்படுகிற முறைமை என்பது கொண்டு வரப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது கீழே வந்திருக்கக்கூடிய கருத்துக்களுடைய சில மொழியாக்கங்களை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். நானும் 2000 ஆண்டு வரை உண்மையான ஜேவிபி காலியில் இருக்கிறேன். அந்த கூட்டணி அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க தொடங்கியதால் வெளியேறினார். இந்த குழந்தைகள் நிலைமைகளை எல்லாம் மாற்றி நாடு திருவிழாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வேளைகளை நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சேறு பூசும் நடவடிக்கையை நிறுத்துங்கள் என்பது போல சில பேர் சிங்களத்திலே பதிவிட்டிருக்கிறார்கள். அதுபோல இதெல்லாம் எழுத்தறிவு பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது அவர்களுக்கு அப்பால் பற்றிருக்கக்கூடிய ஒரு விடயம். அரசியல் வாக்குறுதிகளை வாங்குகிற தலைவர்கள் இருக்கும் நாட்டில் சுத்த தேசிய அரசியல் அடிமைத்தனம் அப்படி என்ற ஒரு கருத்து இருக்கிறது. சமீபத்திய அவமானங்கள் இந்த வெற்றி மிகவும் கடினமான செயல்களின் முடிவாகும். எவ்வளவு சோர்வாக இருக்கிறோம் தெரியுமா? நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் அனைவரும் எங்கள் மக்கள். நாம் அவர்களுடைய மனங்களையும் வெல்ல வேண்டும். சமீபத்திய அவமானமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று கருத்திடப்பட்டிருக்கிறது. மக்களை பிளவுபடுத்த எப்போதும் புதிய வழிகளை காணாதீர்கள். வடக்கிலும் கிழக்கிலும் எங்களுடைய சொந்த மக்கள் எப்போதும் எல்லா வகையிலும் மற்ற மாகாணங்களை விட அதிகமாக அடக்கப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள். முன்பெல்லாம் மிக மோசமான ஜனாதிபதிகள் சிங்களர்களுடைய ஜனாதிபதி என்று பகிரங்கமாக திமிர் பிடித்தவர்கள். அவர்கள் எங்களுக்காக இல்லாத அளவுக்கு உழைக்கிறார்கள். இம்முறை அவர் தலைவர் ஒன்று சொன்னால் அவர்கள் வேறொருவருக்கு வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் கருத்து இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. கட்டியெழுப்பும் புதிய நாடு உங்கள் அறிவாற்றலை காட்டுகிறது. மாற்றங்களை கொண்டு வர முயற்சியுங்கள். இப்படி பதிவிடாதீர்கள். அன்ருகுமார் திசாநாயக்க மீது உங்களுக்கு மரியாதை இருந்தால் இப்படியான பதிவுகளை போடாதீர்கள். கழுதை குறியிட்ட அந்த பகுதிகளிலே நிறைய பேர் அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை குறை சொல்வது நன்றாக இருக்காது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு இந்த அரசியல் பற்றி தெரியாது. அதனால் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற தருணத்தின் பின்னர் நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். தேசத்தின் முன்னேற்றத்துக்காக இந்த விடயங்களை கையாளுங்கள். இப்படியான கருத்துக்கள் எல்லாம் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கல்வி அறிவு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தெற்கில் இருப்பவர்களைப் போல அல்லாமல் வடக்கில் இருப்பவர்கள் புத்திசாலிகள். பெரும்பான்மையானவர்கள் ஆங்கிலம் பேசவும் எழுதவும் தெரிந்தவர்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அந்த புத்திசாலித்தனத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே யார் அறிவில்லாதவர்கள், புத்திசாலித்தனம் குறைந்தவர் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. அந்த தவறுகளில் தங்களுடைய விருப்பப்படி வாக்குரிமை பயன்படுத்துவதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்று தேவைப்பட இருக்கிறது. அதை கொடுக்க வேண்டும் என்பதை அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மக்களை கஷ்டப்படுத்தாதீர்கள். வாக்களிக்காத மக்கள் கூட இருக்கும் அரசுக்கு எதிராக வாக்களிக்க இருமுறை யோசிக்க மாட்டார்கள் அப்படி என்றபடியும் சொல்லப்படுகிறது. ஆட்சிக்கு வருகிற போது அதுக்கு முன்பாக 3 வீதமான வாக்குகளை ஜேவிபி வசம் இருந்தது. இப்போது 50 வீதத்துக்கு மேற்பட்டதாக வந்திருக்கிறது. நல்லெண்ணத்தை கட்டியமையுங்கள். அதே போலதான் இன்னொரு விடயம், நீங்கள் சொன்னவர்களால் கோட்டாபாயா அழைத்து வரப்பட்டார். அவர்கள் புத்திசாலிகள் அல்லவா? ஏனைய பகுதியில் நிரமிடப்பட்டிருக்கக்கூடியவற்றை வைத்து அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் செய்ய வேண்டியதுதான். இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றபடியும் சொல்லப்படுகிறது. மக்களின் இங்கிருந்து தொடங்கி இந்த கருத்துக்களை ஈற்றக்கூடியவர்கள் கூட கழுதைகளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள், புத்திசாலி சுறாக்கள் போன்றவர்கள். இது போன்ற முட்டாள்தனமான பதிவுகள் தான் மக்களை பிளவுபடுத்துகிறது, வெறுப்புணர்வை தூண்டுகிறது. இந்த பதிவை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. கிளறக்கூடிய சிங்கள மொழியான அதே போல பெரும்பாலான மேற்கு தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் பிரமிட்டுகள் போல செயற்படுகிறார்கள். அவர்களிலே மாற்றம் கண்டால் இந்த முடிவிலே எடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் இருக்குது. பல பேர் யோசிக்கலாம், நாங்கள் இதை வேண்டும் என்று திணிக்கிறோம் என்று சொல்லி. நீங்கள் அந்த பக்கத்துக்கு கீழே போய் அந்த கருத்துக்களை மொழி மாற்றம் செய்து பார்க்கிற போது இதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக
அன்றுகுமாராவுக்கு வாக்களிக்காத எல்லோருமே கழுதைகளா? இல்லை என்ற பதில் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிந்தித்து வாக்களித்தல். வாக்களிப்பது என்பது கூட சுயாதீன உரிமை. வாக்களிக்கிற அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய வாக்காளர் அட்டையை கொடுக்கிறோம், ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துகிறோம், வாக்குச்சீட்டு தரப்படுகிறது. அந்த வாக்குச்சீட்டை கூட நாங்கள் எங்களுடைய சுயவிருப்பினுடைய அடிப்படையிலே ஒரு மறைவான இடத்தில் வைத்துதான் வாக்களிப்பதற்கான அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அது பகிரங்க வாக்களிப்பு கிடையாது, ரகசியமான வாக்களிப்பு. ஏன் அது கொடுக்கப்படுகிறது என்றால், ஒருவர் சுயாதீனமாக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய உணர்வுகளையும் தான் விரும்பக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கிற அந்த உரிமையையும் கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வாக்களித்திருக்கக்கூடிய இந்த முறைமை என்பது தவறென்று எப்படி சொல்ல முடியும்? மக்கள் அபிலாஷைகளை சொல்கிறார்கள், தங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி பேசுகிறார்கள். அப்படி சொல்வது எப்படி தவறாகிவிட முடியும் என்பதுதான் மிக பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. வேண்டுமானால் இனவாதம் கக்கப்படலாம். இது இனவாதமாக பார்க்கப்பட்டால் இது போன்ற நாடு எவ்வளவு தூரம் பின்னோக்கி இப்போது இருக்கிறது, இதைவிட பின்னோக்கி போக வேண்டிய தேவையும் வந்துவிடும். ஆகவே இனவாதம் என்பதை தாண்டி அந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வெளியாகத்தான் இந்த வாக்களிப்பை பயன்படுத்துகிறார்கள். இல்லாவிட்டால் வாக்களிப்பே இல்லாமல் ஒரு ஆட்சியாளர் தேர்வு செய்யப்பட முடியும் தானே? அந்த மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த மக்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுகளின் பின்னால் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் ஏன் அவர்கள் அப்படி வாக்களித்தார்கள் என்பதற்குரிய காரணங்களையும் தேடினால் இந்த வரைபடம் 2029 மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த படம் போட்டிருக்கக்கூடிய பகுதியிலே வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் யாருமே பெரும்பான்மையினத்தை அல்லது பேசுகிற மொழியை சிங்களமாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்காமல் இந்த மாவட்டங்களிலே இல்லை. கணிசமான வாக்குகள் இங்கிருந்தும் கிடைத்திருக்கிறது. விருப்ப தேர்வுகள் வருகிற போது அதை பார்த்துக்கலாம். எல்லாவற்றால் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முடிவுகள் வெளியாகிற போதும் பார்த்திருக்கலாம். ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவான வாக்குகள் கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இதை இனவாத சிந்தனையில் இருந்து இதை பார்ப்பதை விடுத்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயங்களை புரிந்து கொள்ள முற்பட வேண்டிய ஒரு தேவை இந்த புதிய ஜனாதிபதிக்கு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய அரசுக்கு இருக்கிறது என்பதை யாருமே அவ்வளவு இலகுவில் மறந்துவிட முடியாது. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முடியுமானால் இந்த தகவலையும் கொண்டு சென்று சேருங்கள். தேவை இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுடைய மொழி மாற்றங்கள் நான் பார்த்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய கூடிய கற்றறிந்த குழு ஒன்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மூலமாக இந்த செய்தி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய தரப்புக்கு சென்று சேரும் என்பதிலே மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. ஆகவே இனவாதத்தை விதைப்பதை விடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் நிச்சயம் மாற்றம் ஒன்று உருவாகும். அந்த மாற்றம் தான் நல்ல ஒரு சுபிட்சமான நாட்டை நோக்கி கொண்டு செல்லும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த விடயத்தை சொல்வதால் நான் அவருடைய ஆளா இவருடைய ஆளா என்றெல்லாம் ஒரு திட்டமான வரையறையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை, தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்கள், இந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய பின்னணிகள், இவை சார்ந்து இந்த காணொலி பேசியிருக்கிறது. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.